السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من تحتهم الأنهار في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم الحمد لله رب العالمين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய உரை அல்ஹம்துலில்லாஹ் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். ஒரு மனிதனுடைய நன்றியின் வெளிப்பாடு என்பதுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்பது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். புகழ் என்பதை 4 வகையாக அறிஞர்கள் பிரிப்பார்கள். ஒன்று, படைத்த அல்லாஹ் தன்னையே புகழ்வது, அவனையே புகழ்வது. இரண்டாவது, அவன் மனிதர்களை புகழ்வது. மூன்றாவது, மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது. நான்காவது, மனிதன் மனிதனை புகழ்வது. இந்த 4 வகையான புகழ்களுக்கும் உரியவன் அல்லாஹ் தான். நாம் பொதுவாகவே மனிதர்களை புகழ்ந்தாலும் கூட அந்த புகழுக்கு உரியவன் அல்லாஹ் தான். எதற்காக ஒரு மனிதனை நாம் புகழுகிறோம்? அவன் சிறந்த நல்ல பண்பாளனாக இருக்கிறான், நல்ல கெட்டிக்காரனாக இருக்கிறான், நல்ல அறிவு மிகுந்தவனாக இருக்கிறான், அழகு மிக்கவனாக இருக்கிறான், செல்வம் படைத்தவனாக இருக்கிறான், அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான். அந்த செல்வத்தாலும் அதிகாரத்தாலும் இந்த சமூகத்திற்கு நல்ல அற வழிகளில் பணி செய்கிறான் என்று எல்லாவித நிலைகளிலும் யாரை நாம் புகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தான் உரியது. ஏனெனில் அந்த செல்வத்தை கொடுத்தது, அறிவை கொடுத்தது, ஆற்றலை கொடுத்தது, பதவியை கொடுத்தது, அழகை கொடுத்தது என்று எல்லாவற்றையும் வழங்கியது என்பது அவன்தானே. எனவே அந்த புகழுக்கு உரியவன் அவன்தான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. எனவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். எந்த ஒரு சூழலிலும் அல்லாஹ்வினுடைய புகழிலிருந்து நாம் விடுபட்டு போய்விடக்கூடாது, அதை விட்டு விலகிடக்கூடாது. சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அப்தன் ஷக்கூரா என்கிறான், நன்றி உள்ள அடியார் என்கிறான். ஏன் நன்றி உள்ள அடியாராக சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிட்டான் என்பதற்கு அறிஞர்கள் எழுதுகிறார்கள். இதா அகல தஆமன்
அவங்க ஏதாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டால் அவர்கள் சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தாமனி வலவ் ஷாஅ அஜாஅனி. இந்த உணவை தந்து என்னுடைய பசியை போக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் நாடி இருந்தால் என்னை பசியிலேயே போட்டு விடலாம். அவன் நாடி இருந்தால் அவனை பசியில் போட்டிருக்கலாமா இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆடையை அணிவித்தால், இந்த ஆடையை எனக்கு அணிவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் நாடி இருந்தால் என்னை இந்த ஆடை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். தண்ணீரை குடித்த போது இந்த தாகத்தை போக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் நாடி இருந்தால் என்னை தாகத்திலேயே ஆக்கி வைத்திருக்கலாம். செருப்பை அணிவிக்கும் பொழுதும் அவர்கள் செருப்பை அணியும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் நாடி இருந்தால் இந்த செருப்பு இல்லாமல் வெயிலிலே சகதியிலே என்னை செருப்பு இல்லாமலேயே அவன் நடக்க வைத்திருக்கலாம். ஒரு தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தரும் பொழுதும் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி, அவன் நாடி இருந்தால் இந்த தேவையை நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். முடியும் தானே அல்லாஹ்வுக்கு? ஆக இதையெல்லாம், இந்த நியாமத்தை எல்லாம் அவன் எனக்கு தந்ததின் காரணத்தினால் எல்லா நிலையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்பாட்டில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஒப்பீடு செய்யணும். வியாபாரம் எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. வியாபாரம் எப்படி இருக்கு? என்னத்த வியாபாரம்? ரெண்டு விதமாக பதில் வருகிறதா இல்லையா? எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்கிறீங்க? மாத்திரையில் தான் ஓடுது, அது அல்ஹம்துலில்லாஹ்க்கு மாற்றம். எப்படி போகுது? என்ன ஒரு வயா போகுது, இது அல்ஹம்துலில்லாஹ்விற்கு மாற்றம். இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை என்கிறார்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லாதீர்கள். வழமையாக ஒரு பள்ளிக்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ அல்லது ஒரு அனாதை நிலையத்திற்கோ அல்லது ஒரு மதரசாவிற்கோ ஒருவர் நன்கொடை கொடுத்து வருகிறார். அவர் பெரிய செல்வந்தராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வார்? ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பார் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு அனாதை நிலையம் வச்சுக்கிடுவோம். 50,000 ரூபாய் கொடுக்கிறார். இந்த வருஷம் 25,000 கொடுக்கிறார். பாதி ஆயிடுச்சு. என்ன ஹாஜியார் குறைச்சிட்டீங்களே அப்படின்னு அதனுடைய நிர்வாகி கேட்குறாங்க. வியாபாரம் இந்த வருஷம் சரியில்லை, போதாது அப்படின்னு இவர் சொல்கிறார். வியாபாரம் சரியில்லை என்றால் எப்படி? போன வருஷம் அவருக்கு ப்ராஃபிட்டு 2 கோடி ரூபா கிடச்சிருக்கு, 50,000 ரூபா கொடுத்தாரு. இந்த வருஷம் 1 கோடி ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்குது, 25,000 ரூபா கொடுக்குறாரு. இது சரியா என்றால் பிழை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருந்து சொல்றாங்க. நீ போன தடவை உனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போது 50,000 ரூபாய் கொடுத்தாயா? ஆமா. இப்போ 1 கோடி ரூபாய் கிடைக்கும் போது அதை பாதியாக ஆக்குற. நமக்கு பார்த்தா கணக்கு சரி, கணக்கு சரியா இருக்கு, ஆனா கணக்கு பிழை. சரியான கணக்கு அது பிழையான கணக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணக்கை சொல்லி தர்றாங்க. ஆனால் அந்த கணக்கை நாம் ஏற்போமா என்றால் நம்முடைய நஃப்ஸ் ஏற்காது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கணக்கை அவர்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க. 2 கோடி ரூபாய் கிடைக்கும் போது 50,000 ரூபாய் கொடுத்த நீ 1 கோடி ரூபாய் கிடைக்கும் பொழுது 25,000 ஆக்கக்கூடாது, 50ஐ 60ஆக ஆக்குங்கிறாங்க. இந்த ஃபார்முலா நமக்கு புரிகிறதா என்றால் புரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது உன்னுடைய லாபத்தை தடுத்து வைத்திருக்கக்கூடிய பூட்டை உடைக்கும் என்கிறார்கள். பூட்டை திறந்துரும். அல்லாஹ் பார்க்குறான், அட இவனுக்கு லாபத்தை குறைச்சா அவன் சதக்காவை கூட்டுறான். ஏன்னா அள்ளி கொடுப்பவன் அவனுக்கு மேலே ஆள் இல்லை. அல்லாஹ் பார்க்குறான், என்னடா இது நம்ம வளமையா இவனுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறோம், அவன் இவ்வளோ சதக்கா செஞ்சுருக்கிறான், இப்போ அதிலிருந்து பாதியாக நம்ம ஆக்கியிருக்கிறோம், 50% குறைச்சிட்டோம், அவனும் சதக்காவை குறைப்பான்னு பார்த்தா அவன் என்ன செய்கிறான்? கூட்டுறானே. நீ அப்படியா செய்கிறாய்?
அடுத்த வருடம் நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்கிற 2 கோடியை 5 கோடியாக ஆக்குகிறான். இந்த கணக்கு நமக்கு புரிகிறது இல்லை. புரிந்தாலும் நம்முடைய செயல்படுத்துவதற்கு நம்முடைய நஃப்ஸ் விடுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, உன்னுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய லாபம் ப்ராஃபிட் குறைகிறதா, வளமையை விட சதக்காவை நீ அதிகப்படுத்து என்கிறார்கள். சங்கடமான நேரத்தில் சதக்கா செய் என்கிறார்கள். கஷ்டமான நேரத்தில் நீ தர்மம் செய் என்கிறார்கள். நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருந்தப்பா, இப்போ அதெல்லாம் முடியல, என்ன செய்ய, எல்லாம் வியாபாரம்லாம் அப்படி சுலபம் ஆயிடுச்சு அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? இது ஷுக்குருக்கு மாற்றம் என்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஷுக்குரினுடைய வெளிப்பாடு. எனவே இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஷுக்குரு தன்மை நமக்கு வரணும். எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரம் எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கட்டத்தில் நமக்கு பரக்கத்தாக இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அடுத்த தடவை எல்லாம் கூட்டி தருவான். இதில் என்ன இருக்குது? சம்பாதிக்காமல் இருந்திருக்கிறோம், சம்பாதிச்சோம், சொத்து வாங்கினோம், என்ன செய்ய, ப்ராப்பர்ட்டி அங்கே வாங்கியிருக்கிறோம், இங்கே வாங்கியிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி தான் இருக்கிறோம். ஒரு காலத்தில் நிறைய அள்ளி தந்துடுறான், இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிருக்கிறான், இன்னும் கூட்டி தருவான். இது ஷுக்குரினுடைய வார்த்தை. அந்த நம்பிக்கை இருக்கிறது, இது ஷுக்குரினுடைய வார்த்தை. இப்படி தான் இருக்கணும். சரி, இப்போ நமக்கு சொல்கிறதுனால என்ன வியாபாரம் என்ன லாபம் இப்படி சொன்னதுனால சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு ஆஃபீஸ் எல்லாம் மாத்திரையில் ஓடுது, இப்படி சொன்னதுனால நமக்கு ஆஃபியத்து கிடைச்சிருமா? ஆஃபியத்து குறையும். அருள்வேந்தர் இந்த உம்மத்தின் மீது கருணையான உள்ள காத்தம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், ஷுக்குரினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி தர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்களாம், எல்லா நேரத்திலையும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரப்பி, நான் உன்னை எப்படி ஷுக்குர் செய்யணும், உன்னை எப்படி நான் நன்றி பாராட்டணும், நான் தேடுறேன். ஏன்னா நீ எனக்கு செய்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை எண்ணி 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 பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் எப்படி ஷுக்குர் செய்யணும்னு எனக்கு தெரியல ரஹ்மானே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, இப்போ இப்படி சொன்னீங்களே இதுவே ஷுக்குர்னா அல்லாஹ். இப்படி நீங்கள் தேடுறீங்க பார்த்தீங்களா, எனக்கு ஷுக்குர் செய்யறதுக்கு வார்த்தை கிடைக்கவில்லை என்று நீங்கள் என்னிடத்தில் சொல்லுகிறீர்களே, இதுவே ஷுக்குர். ஷக்கர் தனி, இப்போ நீங்கள் எனக்கு ஷுக்குர் செஞ்சிட்டீங்கிறான் அல்லாஹ். அவங்க சொன்னாங்களாம், ரப்பி, நீ எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துக்களை நான் எண்ணி எண்ணி பார்க்கிறேன். என்னுடைய தலைமுடி, அவங்களால நிறைய முடி இருக்கும், ஒவ்வொரு முடிக்கும் 2 லிசான் நாக்குகள் இருந்தால், ஒவ்வொரு முடிக்கும் நாக்குகள் இருக்கணுங்கிறாங்க. லவ் அன்ன லிகுல்லி ஷஅரத்தின் மின் லிசானைன், ஒவ்வொரு முடிக்கும் 2 நாக்குகள் இருக்குமேயானால் அதை கொண்டு நான் உன்னை ஷுக்குர் செய்து கொண்டு இருப்பேன். ஆனாலும் நீ எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நியாமத்து, ஒரே ஒரு நியாமத்திற்கு கூட நான் ஷுக்குர் செய்தவனாக ஆக மாட்டேன் அப்படின்னாங்களாம். இந்த அல்லாஹ்வினுடைய கருணையை பெறுவதற்கு இதெல்லாம் சிறந்த வார்த்தைகள். ஒரு கிரந்தத்தில் ஒரு நூலில் படிக்க நேர்ந்தது, ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான். இப்தலாஹுல்லாஹு பி மக்தூஇ ரிஜ்லைனி, 2 காலும் இல்லை அவருக்கு, முழங்காலோட நிற்கிது, 2 காலும் கிடையாது, நடக்க முடியாது. 2 கைகளும் இல்லை, 2 கண்களில் பார்வையும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு. அப்போ அவர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஷுக்குர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாராம். என் மேலே நீ எவ்வளோ நியாமத்தை வைத்திருக்கிறாய் ரஹ்மானே, எவ்வளோ அருளை தந்திருக்கிறாய் அப்படின்னு அவர் ஷுக்குர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்த கடந்து மர்ற ரஜுலுன், ஒரு மனுஷன் போகிறான். அவன் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான். கண்ணு தெரியல, கை இல்லை, கால் இல்லை, இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துக்கிட்டு எனக்கு எவ்வளோ நியாமத்தை நீ தந்திருக்கிறாய் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவை போந்துக்கிட்டு இருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அப்போ மெதுவாக கிட்ட இறங்கி அவர் கேட்குறாரு, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியாமத்துக்களில் எந்த நியாமத்தை நீங்கள் பெரிதாக பார்க்குறீங்க? நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு எவ்வளோ நியாமத்தை செஞ்சுருக்கிறான்னு சொல்கிறீங்களே, அந்த நியாமத்தில் பெரிய நியாமத்தை எது?
ஏன்னா கண்ணு இல்லை உங்களுக்கு, 2 கண்கள்லையும் பார்வை இல்லை, கால்கள் நடக்க முடியாது, கைகள் செயலிழந்து போய் இருக்கிறது. இந்த நிலையிலையும் ரப்பை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு நியாமத்தை தந்த உனக்கே எல்லா புகழுங்கிறீங்களே, அல்லாஹ் அப்படி என்ன நியாமத்தை உங்களுக்கு தந்திருக்கிறதாக நீங்கள் புகழ்றீங்க? அவன் நிறைய தந்திருக்கிறான், நிறையவே தந்திருக்கிறான். அதில் ரொம்ப உயர்வான நியாமத்து லிசானன் தாக்கிரா, அவனை புகழக்கூடிய நாவை தந்தான் என்றான். அருமையான பெருமக்களே, இதனுடைய மகத்துவம் எல்லாம் ஆகிரத்தில் அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே நாம் நிற்கும்போது தான் நமக்கு தெரியும். நம்முடைய நாவு லிசானன் தாக்கிராவாக இருக்கணும், அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய நாவாக இருக்கணும். அந்த நாவிலிருந்து குறைகளை பேசக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடாது, குற்றங்களை தேடி பார்த்து அவைகளை உச்சரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி தப்பாக பேசக்கூடியது இருக்கக்கூடாது, ஏச்சு இருக்கக்கூடாது, பேச்சு இருக்கக்கூடாது, சபித்தல் இருக்கக்கூடாது. லிசானன் தாக்கிரா. சல்லல்லாஹு கேட்குறாங்க, எனக்கு திக்ர் செய்யக்கூடிய நாவை தா ரஹ்மானேன்னு கேட்குறாங்க. நீ அப்படி கேளு என்றும் சொல்லுகிறார்கள். எனவேதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முடிக்கும் 2 நாக்குகள் இருக்குமேயானால் அந்த நாவை கொண்டு நான் உன்னை துதித்திருப்பேன் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிடுறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ருகளில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு மேலே பெரிய திக்ர் கிடையாது. நீங்கள் எந்த திக்ர் மஜ்லிஸ் எடுத்துக்கிட்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் திக்ருகளிலே அஃதலு திக்ர். அது ரசூல் சொல்லிட்டு வஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நீங்கள் எப்படி துஆவை ஆரம்பிக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பித்து நம்ம எப்படி முடிக்கிறோம்? வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி தான் முடிக்கிறோம். ஆரம்பம் துஆக்களிலே சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தர்றாங்க. சொர்க்கலோகத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கே ஏதாவது இபாதத்து இருக்கா? ஒரு இபாதத்தும் கிடையாது. தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜக்காத்து கிடையாது, சதக்கா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கத்திலே நுழைந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அது சொர்க்கலோகத்தினுடைய வார்த்தை என்கிறான் அல்லாஹ். தஅவாஹும் ஃபிஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபிஹா ஸலாம் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனவே அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அந்த சிந்தனையோடையே நம்ம எப்போதும் இருக்கணும். அல்லாஹ்வினுடைய சிந்தனை நம்முடைய கல்பில் இருந்தால், அல்லாஹ்வினுடைய அச்சம் இருந்தால், வேற குறைகளை தேடக்கூடியது நம்முடைய கல்பில் வராது, பார்வையில் வராது, சிந்தனையில் வராது. எனவே தான் உன்னுடைய நாவை நீ திக்ரை கொண்டு ஈரப்படுத்தி கொண்டே இரு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்விற்கு ஒரு மனிதர் காபாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருந்தார். தவாஃப் செய்யும் பொழுதெல்லாம் ஒரு துவா ஒன்று கேட்குறார். பக்கத்தில் ஒரு இறைநேசர், அவங்களோட பேர் ஞாபகத்துக்கு வரல, அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்னடா இது வித்தியாசமான ஒரு துவாவை கேட்குறான் இவன், இது என்ன துவா இது? அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல் அப்படின்னு கேட்குறான். யா அல்லாஹ், கலீல் கொஞ்சத்தில் என்னை ஆக்கி வைப்பாயாக. இது யாராவது இப்படி துவா கேட்பாங்களா? இது ஒரு துவாவா? கொஞ்சத்தில் என்ன ஆக்கு. இந்த இறைநேசர் பார்த்தாங்க, இது என்ன துவா புரியலையேன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவனை பிடிச்சி கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் சொல்கிறான், வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி பாராட்டுபவர்கள் கொஞ்சம்தான், அந்த கொஞ்சத்தில் என்ன ஆக்கிருன்னு நான் கேட்டேங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது. 3 மனிதர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பனு இஸ்ரவேல் காலத்தில் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் அப்ரஸு, ஒருத்தர் அக்ரா, ஒருத்தர் ஆமா. ஒருத்தர் குஷ்டரோகியாக இருந்தார், இன்னொருத்தர் மொட்டை, அவருக்கு முடியே முளைக்காது, வெளுக்கத்தலை, இன்னொருத்தர் பார்வையற்றவர். இந்த 3 பேர் இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களை சோதிக்க விரும்பினான். ஒரு மலக்கை அனுப்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பனு இஸ்ரவேல் காலத்தில் நடந்தது, புகாரியிலே இது இடம்பெறுகிறது.
அப்போ அந்த குஷ்டரோகி உடம்பெல்லாம் ஒரு ஜாதியான நிறத்தில் இருக்கக்கூடிய அவரிடத்துல வந்து அவர் கேட்குறாரு, என்னப்பா நீ இப்படி இருக்கிறான், உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்குறார். அந்த மலக் கேட்குறாங்க, ஜில்துன் ஹசன் லவுனுன் ஹசன், எனக்கு நல்ல தோல் வந்து நல்ல நிறம் வரணும், நல்ல அழகாக இருக்கணும்னா. அப்போ நான் உனக்கு துவா செய்கிறேன், அல்லாஹ் உனக்கு அப்படி ஆக்கிடுவான். தன்னை மலக்குன்னு சொல்லாமல் அப்படி கேட்குவான். அப்படியா அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த மாதிரி உடனே ஆகிட்டார். பெரிய ஆச்சரியம் அவருக்கு, உடனே ஆயிடுச்சே. சரி, உனக்கு ஏதாவது சொத்துக்கள் விருப்பம் இருக்கிறதா, ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ஒட்டகம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஒட்டகத்தையே கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு பெரிய ஒட்டகம், குட்டி உண்டான ஒட்டகம். அது குட்டியை போட்டு பெரிய பெருகிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு இந்த மொட்டை தலை எல்லாரும் அவரை கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னாலெல்லாம் இப்போ அது இல்லை. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்வான்னு கேட்டால், மொட்டை அடிச்சுருந்தா எச்சில் தொட்டு மண்டையில் அடிச்சுட்டு ஓடிடுவானோ. நாமளும் செஞ்சுருப்போம், நமக்கும் செஞ்சுருப்பாங்க. இது ஒரு காலத்தில் உள்ள நிலை. அப்போ அந்த காலத்தில் இந்த முடி முளைக்காமல் இந்த வழுக்கத்தலையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு இதுதான் பார்க்கப்பட்டது. அப்போ அவனை எல்லாருமே மொட்டைன்னு கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே அவர்கிட்ட போன உடனே அவர் சொன்னார், எனக்கு ஷேருன் ஹசன், நல்ல முடி வரணும், அழகான முடி வரணும், நான் துவா செஞ்சால் கிடைச்சிரும், துவா செய்யுங்க, கிடைச்சிருச்சு. அவருக்கு பெரிய ஆச்சரியம். உனக்கு ஏதாவது வேணுமா, எனக்கு மாடு இருந்தால் நல்லது, குட்டி உண்டான ஒரு மாடை பார்த்து கொடுத்துட்டு போயிட்டார். மூன்றாவதாக இந்த பார்வையற்ற மனிதர் இடத்திலே வந்தார். வந்து கேட்டார், என்னப்பா உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்குதா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை, எனக்கு பார்வை கிடைச்சா நல்லா இருக்கும், நான் துவா செய்கிறேன், உனக்கு கிடைக்கும். துவா செஞ்சார், பார்வை கிடைச்சிட்டு அவருக்கு பெரிய ஆச்சரியம். உனக்கு ஏதாவது தேவையா, ஏதாவது கேளுங்களேன், உனக்கு ஆடு மாடு ஒட்டகங்க இதெல்லாம் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு என்ன விருப்பம், அஹப்பு இலை, எனக்கு ஆடு இருந்தால் நல்லது. ஆடை கொடுத்தாங்க, குட்டி உண்டான ஆடு. போயாச்சு. கொஞ்சம் நாள் போனது, அல்லாஹ் திருப்பி அனுப்புகிறான். இப்போ 3 பேருமே பெரிய செல்வந்தர்களாக ஆகிட்டாங்க. ஆடுன்னா குட்டி போட்டுச்சு, மாடு குட்டி போட்டுது, ஒட்டகம் குட்டி போட்டுது, பல குட்டிகளை இட்டு அவைகள் குட்டியை போட்டு பெரிய பண்ணை, எல்லாரும் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் 3 பேருமே. இப்போ அவர் அந்த வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து அபரஸாக இருந்தீங்க, குஷ்டரோகியாக இருந்தீங்க, அசிங்கமாக இருந்தீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை அழகாக்கி செல்வத்தை தந்தான். அப்படி அழகாக்கி செல்வத்தை தந்த அந்த அல்லாவை கொண்டு கேட்குறேன், எனக்கு ஏதாவது தாங்க, நான் ஒரு பிரயாணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் சொன்னார், நான் எங்கே இருந்தேன், நான் அழகான ஆள் தான், அப்போவே அழகான ஆள் தான், நான் ஒரு ஆளும் குஷ்டம் அப்படிலாம் இருக்கல. எப்படி மறந்து பேசல, மறுத்து பேசுகிறார். நான் வாழையடி வாழையாக செல்வந்தனாக இருக்கிறேன், பரம்பரை செல்வந்தன் அப்படிங்கிறார். ஓ, அப்படிதான் இருந்தீங்களா? ஆமாம். அப்படின்னா ஃபஸய்யரக்கல்லாஹு இலா, நீ எப்படி இருந்தியோ அப்படியே எல்லாம் உன்னை மாற்றி விடுவானாக. உன்னுடைய நிலை எப்படி, நீ வசதி வாய்ப்போடு இருந்தால் அப்படி இருப்பான், நீ ஏழை எளியவனாக இருந்தால் குஷ்டரோகி இருந்தால் அப்படியே ஆக்கிடுவான் அப்படின்னு சொன்னதும் எல்லாமே அவருடைய சொத்துக்கள்லாம் எல்லாம் மாண்டு போச்சு, மறைஞ்சு போச்சு. பழைய மாதிரி குஷ்டரோகியாக மாறி போயிட்டார். பெரிய வருத்தப்பட்டார், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. இப்போது இந்த அவர்கிட்ட மொட்டையிட்ட வரப்படுது வழுக்கை. இப்போ அவர் அழகாக இருக்கிறார், பெரிய செல்வந்தனாக இருக்கிறார். அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, இவர் கேட்குறாரு, உன்னை அல்லாஹ் ஒரு காலத்தில் மொட்டையாக இருந்தா, முடி இல்லாமல் இருந்தா, எல்லாரும் கேலி பண்ணாங்க, வசதியற்றவனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை அழகான முடியை தந்து வசதி வாய்ப்போடு வாழ வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வை கொண்டு கேட்குறேன், எனக்கு ஏதாவது தான் அப்படின்னு கேட்கும்போது, மொட்டையா ஒன்றை கிடக்க ஒன்று உளர்ற நீ, நான் எங்கே மொட்டையாக இருந்தேன், என்னுடைய குடும்பமே அப்படி சும்மா அருமையான முடி, நான் வசதியோட வாய்ப்புடைய காலமெல்லாம் நான் இருக்கிறேன், நீ யாரை பற்றி பேசுகிற, நீ யாரை தவறான ஆளுகிட்ட வந்துட்டியா, நீ வேற யார்ட்டையே பார்த்துட்டு என்ன கேட்டு வந்து பேசுறியா அப்படின்ட்டு. அப்போ அப்படி தான் இருந்து, ஆமாம், ஃபஸய்யரக்கல்லாஹு, நீ என்ன நிலை இருந்தியோ அல்லாஹ் உன்னை அப்படியே மாற்றி விடுவான. பழையபடியே மொட்டையாக போயிட்டான், முடியெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு, எல்லா மாடும் மறைஞ்சு போச்சு, ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பார்வையற்றவராக இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட வர்றார். அவர்கிட்ட வந்து சொல்கிறார், நீ பார்வையற்றவனாக இருந்தாய், அல்லாஹ் உனக்கு பார்வையை தந்தான், பெரிய செல்வத்தை தந்தான், ஏழையாக இருந்தாய், இன்னைக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறான், எனக்கு ஒரு ஆடு தேவைப்படுது, அதனால் என்ன ஒரு ஆடு தர முடியுமா? அல்லாஹ் இப்படி உன்னை சிறப்பாக ஆக்கி பார்வையை தந்து
உன்னை மேன்மைப்படுத்தினானே அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கேட்குறான் அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது தான் உண்மை. எனக்கு பார்வையை தந்த ரப்பு, செல்வத்தை தந்த ரப்பு, அவனுடைய பேரை, என்னுடைய நேசனுடைய பேரை சொல்லி கேட்டுட்டீங்க. என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. பாருங்க எப்படி பார்வை உள்ள 2 பேரும் நேர்மாத்தமா பேசிட்டான். பார்வை இல்லாதவர் எப்படி பேசுறாரு பாருங்க. எனக்கு பார்வையை தந்தான், வசதியை தந்தான், என்னை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அத்தகைய ரப்புடைய பெயரை சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்க, நான் அவனுக்கு சுக்ர் செய்யணும். எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போனால் எனக்கு சந்தோஷம், எடுத்துட்டு போங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு எதுவும் தேவையில்லை. 3 பேரை அல்லாஹ் சோதிக்க சொன்னான். அது 2 பேர் தோல்வி அடைந்தார்கள், நீங்க வெற்றி அடைஞ்சீங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க, பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்தது என்பது. எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது ஷுக்ரினுடைய அடிப்படையில் இருக்கணும். எத்தனையோ செலவுகளை நாம் செய்கிறோம். அந்த செலவெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம சம்பாதிச்சது நம்முடைய திறமையில், நம்முடைய ஆற்றலில் உள்ளது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆற்றலை தந்தது யார், அந்த திறமையை தந்தது யார் என்பதை சிந்திக்க மறந்துவிட்டோம். எனவே அல்லாஹ்வுக்கு எங்கே பிரியம் இருக்கிறதோ அந்த பிரியத்தின் அளவில் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும். ஷுக்ருடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போதுதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான் என்பதை இந்த தகவலின் வழியாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். எனவே அருமையான பெருமக்களே, எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பக்குவமும் பண்பும் நமக்கு வர வேண்டும் என்பதை, அதற்கான ஒரு வழிமுறையை நாம் தேடிக்கொண்டு எல்லா காலத்திலும் அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக, ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.